அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஒரு தக்காளி தொக்கு தான் இன்ஸ்டன்ட்டா நம்ம செய்ய போறோம். என்னோட ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் சேர்த்து செய்யறேன் நான். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்கு. இதுல இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கடுகுலயே உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாமே கலந்து வச்சிருக்கேன்னா இப்போ நம்ம கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு பாருங்க நமக்கு நல்லா வெடிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த பதத்துல ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா தாராளமாவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நமக்கு நல்லா பொரிஞ்ச உடனே ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு இதுல நம்ம ஒரு 4 to 5 பச்சை மிளகாவை 2 அப்படியே உடைச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தொக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா செய்யறதால நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் 5 வெங்காயத்தை மெலிசா வெட்டி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனா மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம், தீய விடாம. ரொம்ப இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய இந்த தக்காளி தொக்கு டேஸ்ட்ல அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரட்டும். வெங்காயம் நம்மளது நல்லா சாஃப்டா வதங்கி வந்துட்டு இருக்கு. நல்லா பிங்கிஷ் ஆயிடுச்சு வெங்காயம். நல்லா அடி பிடிக்காம பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாப்பர் இருந்தா நீங்க சாப்பர்ல கூட வெட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொடிசா இருக்கவும் நம்மளுக்கு சீக்கிரமாவே வதங்கி வந்துடும். வெங்காயத்தோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோமோ அதை அப்படியே டபுளா நம்ம தக்காளியோட குவான்டிட்டி எடுத்துக்க போறோம். அப்படின்னா ஒரு 6 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 12 இல்லைன்னா 13 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி நம்ம பொடிசா வெட்டி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம தக்காளியை ஸ்பீடா வெட்டி எடுத்துடலாம். வெங்காயம் பாத்தீங்களா நம்ம எவ்வளவு போட்டோம், எந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வந்துருச்சு வெங்காயம். இன்னும் இது ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கணும்னா இன்னும் நல்லாவே கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பா வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். மிளகாய் தூளியா நம்ம கம்மியா சேர்க்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இதுல 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க கம்மியாவோ இல்லை அதிகமாவோ சேர்த்துக்கோங்க. இதுவே போதுமானது. வெங்காயம் நல்லா நம்மளது வதங்கி வந்துச்சு. இப்போ நம்மளோட தக்காளி அதுல சேர்த்துக்கலாம். இல்ல நம்ம மஞ்சத்தூள் வெறும் கலருக்கு அந்த ஒரு ஃபிளேவருக்காக போடுறோம், காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறோம், அவ்வளவுதான். இதுல நம்ம வேற ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா எதையுமே சேர்க்க போறது இல்ல. அந்த தக்காளி தொக்க அந்த தக்காளி ஃபிளேவரோடவே என்ஜாய் பண்ண போறோம். நாட்டு தக்காளியா பார்த்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா புளிப்பா இன்னுமே சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நல்லா இதை கரட்டி விட்டுக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு கூட ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. இன்ஸ்டன்டா நம்ம இதை ரெடி பண்ணலாம். அதுவும் இல்லாம இதுல அதிகமான வேலையும் இல்லை, எந்த விதமான மசாலாவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். வெறும் மிளகாய் தூள், மஞ்சத்தூளை மட்டும் சேர்த்து சூப்பரா இந்த தொக்கை சீக்கிரமாவே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் இல்லாம இது ஒரு டைம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா 2 டேஸ்க்கு கூட நம்ம இதை ரிட்டர்ன் சூடு பண்ணவே வேண்டாம். ஏன்னா வீணா போகாம அப்படியே இருக்கும். எப்படி செஞ்சோமோ மறுநாள் சாப்பிட சாப்பிட இன்னமும் சுவையா இருக்கும்.
இதில் இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னே அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுறக்கூடாது. ஏன்னா தக்காளி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அந்த தொக்கோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும். அதனால எவ்வளோ தக்காளி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாதி உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா போதும். பத்தலைனா கூட நம்ம ரிட்டர்ன் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்லா ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இந்த தக்காளியில் இருக்க மாய்ஸ்டர்லேயே அடி பிடிக்காம நல்லா தக்காளி வதங்கி வரும். ஸோ இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் பண்ண வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சு வதங்கி வரட்டும். சரியா? உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும் தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் எப்படி சைடில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியம்ல பண்ணி இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னும் மூடி போட்டு வதக்க வைக்கணும். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் இப்படி கரண்டி அப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா தக்காளி மசியும் இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டி வச்சு இப்படி அழுத்தி அழுத்தி விட்டோம்னா 1-2 முழுசா இருக்க தக்காளி எல்லாம் கூட நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை வதக்கிடலாம். லைட்டா இந்த தக்காளியோட தண்ணி கொஞ்சம் இன்னும் கம்மியாகணும். இதுல தண்ணி இருக்கு பாத்தீங்களா? இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். குவான்டிட்டி பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாயிடுச்சு. நல்லா 3/4 வானல் கிட்ட இருந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி மசிஞ்சு வந்தோடனே 1/2 வானல் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இது தண்ணி சுண்டுச்சுன்னா இதோட குவான்டிட்டி இன்னுமுமே நம்மளுக்கு கம்மியாகும். இப்போ இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இதை கரட்டி விட்டுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்படி கரண்டியை நல்லா இப்படி சுத்தும் போது கொஞ்சம் நல்லா தக்காளி இன்னும் நல்லா மசிஞ்சு வந்துடும். 1-2 இருக்கிறது எல்லாமே. இப்போ இதில் நம்ம ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் எல்லாத்தையுமே நகர்த்தி விட்டு சென்டரில் முட்டை எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா புளிப்பை லைட்டாக பேலன்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முட்டையை நம்ம உடச்சி விடக்கூடாது. அப்படியே இது கொஞ்சம் நேரத்துக்கு நடுவில் பாதி வேக்காடு வெந்து வரட்டும். ஒரு 75% அளவு வெந்து வரட்டும். முட்டை சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டுடலாம் ஒரு நிமிஷத்துக்கு. முட்டை நல்லா வெந்து வர்றதுக்கு இந்த சட்னி நம்மளது நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதனால லைட்டாக இப்படி இதை மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோன்னா இந்த சூட்டுலேயே சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்படி இந்த சட்னிலேயே பேக் பண்ணிட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இது ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். முட்டை நம்ம இது நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு 80% அளவு. பார்த்தீங்களா? பார்த்தா உங்களுக்கே தெரியும் முட்டை எப்படி நல்லா நம்மளது வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஈவனாக எல்லா இடத்துலையுமே கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்கும். முட்டை இது அந்த கவுச்ச ஸ்மெல்லே இதில் நம்மளுக்கு வராது. ஏன்னா முட்டையை நம்ம ஃபுல்லாக வேக வச்சதுக்கு அப்புறம் தான் கிண்டுறோம் இல்லையா, அதனால உங்களுக்கு வேணும்னா இதில் கடைசியாக கொத்தமல்லி நம்ம தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசையில், சாதத்தில் எதில் வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியை பார்க்குறதுக்கு நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.